குழந்தைங்களுக்கு அதிக புரோட்டீன்ஸும் வெயிட் கெயினும் தரக்கூடிய பச்சை பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா 8 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் தண்ணி ஊற்றி 1 ஹவர் பக்கம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் கழித்து தண்ணியை வடிகட்டிட்டு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கட் பண்ண ஆனியன் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், பம்கின், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வரப்போ குக்கரில் மூடியை போட்டு ஒரு 7 விசில் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. 7 விசிலுக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ரைஸ் நல்லாவே வெந்திருக்குங்க. ரைஸ் சூடாக இருக்கிறப்பே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரைஸ் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாங்க. இந்த ரைஸ் குழந்தைங்களுக்கு மதிய நேரத்தில் ஊட்டி விடலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.